கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம கலாத்தியரில் இருந்து தான் கலாத்தியர் புஸ்தகத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். கலாத்தியர் சபைக்கு பவுல் எழுதின அந்த காரியத்தை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம வசனத்தை ஆழமாக தியானிக்கும் பொழுது நமக்கு நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கலாம். அவர் ஊழியம் பண்ணதை பற்றி தான் நமக்கு அவர் பிரித்தெடுத்ததை பற்றி சொல்லிட்டு வர்றாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி ஆண்டவருக்குன்னு நிற்கணும், ஆண்டவர் அழைச்சிருந்தாருன்னா நம்ம எப்படி அந்த ஊழியங்கள் பண்ணணும், அவருக்குன்னு எப்படி நம்ம அவரை விசுவாசிக்கணுங்கிறதெல்லாம் நம்ம நிறைய அவர் கற்று வந்திருக்கிறத நம்ம படிக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும். அதனால் இந்த கலாத்தியர் சபைக்கு எழுதினதை நம்ம படிச்சுட்ருக்கோம். இந்த முதலாவது அதிகாரத்தில் 10வது வசனத்துலேருந்து 15வது வசனம் வரைக்கும் தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மளோட கூட பேச ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வசனங்களை தியானிக்கும் பொழுது தகப்பனே, பவுலை கொண்டு என்ன செய்தீரோ அதை எங்களுக்கு கற்றுத்தந்து எழுதி வைக்க எங்களுக்கு ஆண்டவரே ஆவியானவர் உதவி செய்து எழுதி வைத்திருக்கிற அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே அது ஆண்டவரே நாங்கள் அபியாசப்படுத்தி அதை நாங்கள் முறைப்படி நாங்கள் வளரவும், ஆண்டவரை வளர்ந்து எப்படி அவர் ஊழியம் செய்தார் என்பதை நாங்கள் ஆண்டவரை கண்டுகொண்டு அதன்படி நாங்களும் அதன்படி நடக்க எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். பவுலுக்கு உதவி செய்கிறே சுவாமி, அதுபோல் எங்களுக்கும் ஆவியானவர் உதவி செய்து பிரித்தெடுத்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படி நாங்கள் செயலாற்றி நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாகவும் அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாகவும் வாழ எங்களுக்கு இந்த வசனங்களை நாங்கள் படிக்கும்போது எங்களோடு கூட ஆவியானவர் பேசணுமா ஜெபிக்கிறேன். துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரை. துதிக்கான மகிமையெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கலாத்தியர் சபைக்கு எழுதினது அப்படின்னு சொல்லி அவருடைய ஊழியத்தை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. அதை நம்ம படிக்கலாம். அப்போ சொல்லனா அவரை தேர்ந்தெடுத்தாருன்னு முதலாவது நம்ம படித்தோம். இப்போ பாருங்கள், கலாத்தியர் 1வது அதிகாரத்தில் 10லேருந்து 15 வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் வசனத்தை தியானிக்கும் போது உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார். நீங்கள் வசனத்தை ஒவ்வொன்றா அப்படியே 5 வசனம்னா 5 வசனத்தை அப்படியே நீங்கள் தியானிச்சே படிங்க. உங்களுக்கு நிறைய காரியங்கள் நீங்கள் நம்ம கற்றுக்கலாம். 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கி, இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறத பார்க்கும். அப்போ ஆண்டவர் அழைச்சது என்ன நோக்கம், அவர் தான் கற்றுது நம்மளை நடத்துறாரு அப்படிங்கிறத முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும். ஊழியம் செய்கிறவங்களா இருந்தால் மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறவங்களா இருந்தால் நம்ம முதலாவது என்னென்னா, அவர் சுவிசேஷத்தை நம்ம மனுஷனாலேயோ அவர் படிப்பினாலேயோ நான் கற்றுக்கிட்டு இந்த ஊழியத்துக்கு நான் வரலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம சொந்த விருப்பத்தின்படி நம்ம வசனத்தை நமக்கு தெரியும் அதனால் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறதுக்கு தைரியமாக போகிறது தவறான காரியங்கிறத பவுல் சுட்டி காட்டியதை நம்ம பார்க்கோம். அப்போ ஆண்டவர் தான் அவருக்கு சொல்லி தந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சகோதரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனால் யோசனையும் அல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மனுஷனின் யோசனையில் வரவே இல்லை. ஏன்னா அவர் நிறையா யூனிவர்சிட்டியில் படித்ததுனால அவர் அதை அழுத்தமாக சொல்கிறத நம்ம பார்க்கோம். இப்போ நாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் நான் படிச்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கனால எனக்கு வேதாகமத்தை நல்லா தெரியும், அதனால் எனக்கு ஒன்றும் சொல்ல முடிய வேலையே இல்லை, எனக்கு நான் இந்த படித்ததை வச்சே நான் ஊழியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போனோம்னாக்கி அந்த மாதிரி தைரியமாக போகக்கூடாது அப்படிங்கிறத பவுல் எழுதியிருக்காரு. ஏன்னா அவர் நிறைய படித்தவர்னால நம்ம படித்ததை பற்றி அவர் சொல்கிறாரு. அதனால் ஆண்டவர் அழைச்சி அவர் சொல்லித்தந்து நம்ம வசனங்களை கற்றுத்தந்து நம்மளை நடத்தும் பொழுது தான் நமக்கு என்ன தாழ்ந்து கொடுத்துருக்காரோ அதை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா. அதுக்கு மிஞ்சி நம்ம போகும்பொழுது நம்முடைய நிறைய தண்டனைகள் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள்லாம் நிறையா இருக்குது. அதனால் நாம் ஆண்டவருடைய பிரசனத்தில் ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செயல்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்து கொள்ள முடியும். அதுதான் சொல்கிறார் இவர். நான் ஏன் யோசனையே கிடையாது, மனுஷனுடைய யோசனையும் கிடையாது, என்னுடைய யோசனையும் கிடையாது, அவர் ஆண்டவர் தான் எனக்கு சொல்லி தந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த 12வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இப்போ வெளிப்படுத்தினது ஆண்டவர் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அவரை சந்திச்சார். நீங்கள் அப்போ சில படிச்சிங்கன்னாக்கி தெரியும். 7, 9 படிச்சிங்கன்னாக்கி ஃபுல்லாக படிங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் அழைச்சது எப்படி, அவர் எவ்வளோ கொடூரமாக இருந்தார், அவரை எப்படி அழைச்சி ஆண்டவர் நடத்தினாருங்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ நாம் எப்படி ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சுவிசேஷம் ஆண்டவர் தான் சொல்லி தந்தாருந்தோம்னா நாம் சுவிசேஷத்தில் உண்மையாக இருக்கணும். உண்மையான ஊழியம் செஞ்சோம்னாக்கி மனிதனை பிரியப்படுத்தணும்னா நம்ம அந்த சுவிசேஷ சத்தியத்தை விட்டு நம்ம இதுதான் நீங்கள் கடைபிடிக்கணும், ஆண்டோடைய சத்திய வார்த்தைகளை தான் நீங்கள் கடைபிடிக்கணும். மனுஷனை பிரியப்படுத்துகிற மாதிரி அவனுக்கு ஏதோ இப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகவே மாட்டாங்க. ஏன்னா உண்மையாக ஊழியம் பண்ணோம், ஆண்டோடைய சுவிசேஷத்தை நம்ம உண்மையாக ஊழியம் பண்ணும்போது ஆண்டவர் இவர் சொல்கிறார்ல, பவுல் சொல்கிறார் பாருங்க, அது மாதிரி மனுஷனை பிரியப்படுத்துறதா நம்ம வார்த்தை இருக்கவே இருக்காது.
அது நிறைய நேரத்தில் அவங்களுக்கு பிரியப்படுத்தாத வார்த்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து பேசுகிறத மாற்றம் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் சாமுவேலில் பார்த்தீங்கன்னாக்கி சாமுவேல் ஏலி குடும்பத்தை பற்றி சொல்லும் பொழுது நீ ஒன்னே மறைக்காமல் என்கிட்ட சொல்லுங்கும் பொழுது அவர் சொல்லியிருந்தார். ஏன்னா வந்து சாமுவேல்கிட்ட பேசியிருக்காரு, பேசுனது இவனுக்கு தெரியுது பிள்ளைங்க ஏதோ தவறு பண்ணுறாங்கன்னு. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் நம்மளோட பேசி நம்மளுக்கு சொல்கிற காரியங்களில் வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லணுமே இல்லையே, நம்முடைய சொந்த விருப்பத்துக்கு நமக்கு தோன்ற மாதிரி நம்ம ஊழியத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அவர் வந்து சொல்கிறார் பாருங்கள், நாங்கள் மனுஷனுங்க இல்லை, எங்கள் இருதயங்களை ஆண்டவர் வந்து சொல்லுவார். நான் வந்து முகத்தை பார்க்குறத இருதயத்தை தான் பார்க்கங்கல்ல, இருதயத்தை சோதித்தறிய தேவனுக்கு பிரியமாக தான் நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை தான் நாங்கள் சொல்கிறோமே ஒழிய, எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரயோஜனமாக இருக்கணுங்கிறத நாங்கள் பேசுகிறோமே ஒழிய, ஏன்னா மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு, மனுஷனுக்கு ஏதோ சந்தோஷப்படுத்துறதுக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கி உலக காரியங்கள் தான். நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லாட்டா ஒரு ஏதோ ஒரு காரியங்களை ஒரு கடை வச்சுருக்கவங்களாம் ஒரு ஏதோ ஒன்று செய்யலாம். அவங்க செய்கிறது என்ன செய்கிறாங்கன்னா, மனுஷனை ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், ஒரு சாமான் ஏதோ ஒரு சாமான் வாங்க போகிறோம்னாக்கி அதில் வந்து உங்களுக்கு இது எடுத்திங்கனாக்கி இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பணம் அந்த மாதிரி வரும், இல்லாட்டா வந்து இந்த மாதிரி பாத்திரம் எடுத்திங்கனாக்கி இன்னொரு பாத்திரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து தருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது வந்து அப்படி எக்ஸ்ட்ரா கொடுக்கும் பொழுது நிறைய பேர் போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரீ கிடைக்கி அப்படின்னு சொன்னோம்னா நிறைய போவாங்க. ஆனால் அது இல்லவே இல்லை, இதுதான் ஒன்று தான் பாத்திரம், இந்த பாத்திரத்துக்கு இவ்வளோ விலை அப்படிங்கும்போது கொஞ்சம் அப்படியே தயங்கி தான் போவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இது வந்து ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னாக்கி மனுஷனுக்கு வந்து பிரியமாக இருக்காது. அது நிறைய காரியங்களில் நீங்கள் ஊழியம் பண்ணிங்கன்னா தெரியும். நம்ம பேசும்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்பொழுது அவங்களோட வார்த்தை வந்து பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆண்டவர் எப்பவுமே பார்த்துருங்க, சோதிக்கிற தேவனுக்கே பிரியப்படுத்துக்கிற நம்ம பேசணும். அந்த இருதயங்களை சோதித்தறிதா பாருங்க, அவருக்கு பிரியப்படுத்துறது தான் நம்ம பேசணும். நம்முடைய நோக்கமே வந்து கிறிஸ்டின் சுவிசேஷத்தை வந்து நம்ம சொல்கிறோம், அவருடைய சுவிசேஷம் தான், நம்ம அவருடைய வார்த்தை தான் முக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு விசுவாசியும் வந்து நம்ம அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கிடணும், ஜெபிக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் பவுல் சொல்கிற காரியங்களுக்கு நம்ம பிரியப்படுத்துறத நம்ம நடத்துகிறோம் அப்படிங்கிறது. அப்போது நம்ம ஊழியம் பண்ணும்போது ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியங்கள் மனுஷனை வந்து பிரியப்படுத்துகிறதா இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவரை மாத்திரம்தான் பிரியப்படுத்துகிற வார்த்தைகளாக நம்ம சொல்லணும். சுவிசேஷம் அதுதான். அப்புறம் வந்து பவுல் வந்து அவருடைய அனுபவத்தை சொல்கிறார். நான் வந்து அப்போஸ்தலனா அழைக்கப்பட்டதை முக்கியமாக அவர் வந்து கூப்பிடுறதே அப்போஸ்தலனா என்ன ஒன்று தான் அவர் வந்து அழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவர் வந்து அவருடைய குமாரனை வந்து நம்ம விசுவாசிக்கணும். அவர் வந்து நமக்காக பலியாக நமக்கு வெளிப்பட்டு அவர் வந்து நம்முடைய கிருபையினால் அவர் வந்து நம்மளை பிரித்து எடுத்திருக்காரா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். ஏன்னா அவர் கிருபையினால், அவர் இலவசமாக தான் நம்மளை வந்து மீட்டெடுத்திருக்காரு. நம்ம வந்து பாவிகளாக இருந்தோம், பாவம் செஞ்சு நம்ம நிறைய காரியங்களில் தவறி போய் இருந்திருக்கலாம். ஆனால் வந்து அவர் கிருபையினால தான் நம்மளை அழைச்சிருக்காரு. அதே போல் தான் பவுலும் நிறைய கொடூரமான காரியங்கள் செய்யும் பொழுது அவர் என்னை பிரித்து எடுத்து என்னை அப்போஸ்தலனா என்னை பிரித்து எடுத்திருக்காருன்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் 2 காரியம் நாம் செய்கிற காரியங்களையும் நம்ம கற்றுக்கலாம். தேவனோடு நம்ம ரொம்ப ஐக்கியம் கொண்டு வாழணும். வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் இருக்குது. இது நிறைய திருப்பி நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் இந்த நாட்களில் பவுல் சொல்கிற காரியங்களுக்கு இது ரொம்ப இடைப்பட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். தேவனோட நம்ம வந்து ஐக்கியமாக இருக்கணும். அவரோட கூட நம்ம பேசுகிறது, ஜெபிக்கிறது, நமக்கு ஏதாவது பிரச்சனைனா அவர்கிட்ட சொல்கிறது, அந்த மாதிரி காரியங்களை நம்ம சொல்லுவோம்ல, அவங்க கூட நான் வந்து ஐக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்படி சாதாரணமாக சொல்கிற மாதிரி நம்ம ஆண்டவரோடு கூட ரொம்ப ஐக்கியமாக இருக்கணும் முதலாவது. 2வது வந்து பாருங்கள், பாவத்திலிருந்து இந்த பொல்லாத பிரபஞ்சத்துலேருந்து நம்மளை பிரித்து எடுத்துருக்காரு பாருங்கள். அந்த பிரித்தெடுத்த காரியங்களில் நம்ம ரொம்ப இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன அந்த மனுஷனுக்கு ஏற்ற சுவிசேஷம் சொல்லப்படாதுன்னு சொன்ன பாருங்கள். அந்த மாதிரி பாவத்திலேருந்து நம்மளை மீட்டெடுத்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம ஜெபத்தோடு கூட நம்மளை பிரித்தெடுத்திருக்காரு. இந்த பாவத்திலேருந்து நம்மளை பிரித்தெடுத்து உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரிக்கிறதுக்கு நம்மளை பிரிக்கலை. அதனால் நம்ம வந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு தான் நம்ம வாழறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அப்படிங்கிற காரியத்தை நம்ம செய்கிறதுக்கு நம்ம ஜெபத்தோடு கூட செய்யணும். இப்போ பிரித்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னோம்னாக்கி நம்ம பிரித்து எடுத்திருக்காருன்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அந்த 14வது வசனத்தில் என் ஜனத்தாரிலும் என் வயலில் அநேகரை பார்க்கலும் யூத மார்க்கத்திலே தேதியமாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். இப்போ பாருங்கள், அவர் வந்து யூத மார்க்கத்தில் பிறந்து அவர் எல்லாம் அந்த மார்க்கத்தில் இருந்துட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கி மற்றவங்க விட அவர் வந்து ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்ததுனால தான் இவரை ஆராதிக்கிறவங்க எல்லாரையும் நான் வந்து ஆலயத்தில் போய் இழுத்து பெண்களை எல்லாத்தையும் வந்து கொடூரமாக வந்து அடிக்க இந்த மாதிரிலாம் செஞ்சார் பார்த்தீங்களா.
அந்த மாதிரி செய்கிற காரியங்களை நான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போது யூத மார்க்கத்தில் இருந்தாலும் அவர் வந்து ஆண்டவர் துன்பப்படுத்தி அந்த காரியங்கள்லாம் செஞ்சதெல்லாம் இந்த 13, 14 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த இடத்துல அதை தான் சொல்கிறாரு. அப்போது ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்காரு. அவரை எப்படி பிரித்தெடுத்திருக்காரு அப்படிங்கிறத 15வது வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். அப்படி இருந்தும் இவ்வளோ கொடூரமான காரியங்களை செஞ்சுட்டு அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து நம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். இப்போ பாருங்கள், ஆண்டவர் அழைக்கணும்னு ஒரு காரியத்தை வச்சுட்டாருனாக்கி நம்ம வந்து தாயின் கருவில் உருவாக்கும் முன்பே பிரித்தெடுத்தார் அப்படிங்கிறது எரேமியா தீர்க்கதரிசிலையும் 1:5 நீங்கள் படித்து பார்க்கலாம். அவருடைய அழைப்பும் அப்படி தான் இருக்குது. எரேமியாவில் 1வது அதிகாரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கி அதே வசனத்தை அவர் எரேமியாக்கிட்ட நம்ம பேசும்போது ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அவரே சொல்வார் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் வார்த்தை ஆண்டவருக்கு உண்டாகி, அந்த எரேமியாவுக்கு உண்டாகி, நான் என் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்த பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இப்போ இவர் வந்து பாருங்கள், அந்த மாதிரி தான் ஒரு தீர்க்கதரிசியாக மாறுறதுக்கு அவர் போகிறதுக்கு எனக்கு அடுத்தது நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னாக்கி பேச தெரியாது எல்லாம் சொல்லி தட்டி கழிப்பார். ஆனாலும் ஆண்டவர் வந்து நான் என் தாயின் கருவிலே இப்போது நம்மளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி நமக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு படிப்பு இருக்கலாம், நிறையா வேலை செய்யலாம், நிறையா சம்பாதிக்கலாம், அந்த மாதிரிலாம் நிறையா காரியங்களில் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் வந்து தேர்ந்தெடுத்தது நம்ம வேதாமத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி ரொம்ப அவங்களால முடியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் நிறைய பேரை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவதை நம்ம பார்க்கலாம். இப்போ உலகத்திலே நம்ம பார்க்க பாருங்க, இந்த உலகத்திலே நிறைய பேர் பாருங்கள், தள்ளப்பட்டவங்களாக இருக்கலாம், நிறைய நொறுக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், அவங்களெல்லாம் கொண்டு நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்கிறத நாமளே உலகத்திலே பார்க்கலாம். நிறைய நீங்கள் ஊழியம் செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய படித்தேன்னு சொல்ல மாட்டாங்க, நிறைய எனக்கு தகுதி இருந்ததுன்னு சொல்லாதவங்க நிறைய பேர் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. அதெல்லாம் ஆண்டவர் தான் தேர்ந்தெடுக்காரு. அப்போது மனுஷன் தேர்ந்தெடுக்கிறது வேறு, ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறது வேறு. ஆண்டவர் பிரித்து எடுத்தாருன்னா நம்மளை வந்து தாயின் கருவிலே உருவாதுக்கு முன்பாகவே நமக்கு எந்த தகுதி இல்லாத நம்ம விழுந்து கிடக்கிறோம். நமக்கு வந்து இது ஆண்டவருக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மளை பிரித்தெடுக்காருன்னா தாயின் கருவிலே உருவாக்கு முன்பாகவே நம்மளை பிரித்தெடுத்துருந்தால் மாத்திரம்தான் நாம் இந்த ஊழியத்தை செய்ய முடியும், இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க முடியும், ஆண்டவருக்குன்னு சாட்சியெல்லாம் நிற்க முடியும். அதனால தான் பவுல் கடைசி வரை சொல்லுவார், ஓட்டத்தை முடிச்சேன்னு சொல்கிறாரு பாருங்க. அப்போ ஆண்டவர் பிரித்தெடுக்கும் பொழுது மாத்திரம்தான். இப்போ அவருடைய படிப்பையோ எதையுமே சொல்லவே செய்யலை, அதெல்லாம் வந்து குப்பைன்னு சொல்லிடுறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம நிறையா காரியங்களில் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன தானத்து கொடுத்து எப்படி அழைப்பை கொடுத்து நம்மளை நடத்தணும்னு திட்டம் வச்சுருக்காரோ அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணுங்கிறது தான் முக்கியமான காரியம். அதை நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். இப்போ பாருங்கள், பிரித்தெடுத்தல்னா என்ன? நம்ம பிரித்தெடுத்துருக்காருன்னா எங்கேருந்து நம்மளை பிரித்தெடுத்துருக்காருன்னா தாயின் கருவில உருவாதுக்கு முன்பாகவே நான் சொன்னேன். அப்படி பிரித்தெடுத்து தான் நம்மளை வந்து இப்போ இன்னைக்கு வந்து நடத்துறேன்னா என்னுடைய வாழ்க்கையில் அதுதான் நான் யோசனை பண்ணேன். ஏன்னா ஆண்டவருக்கும் நமக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லாமல் வேதாமம்னா ஏதோ ஸ்கூல் படிக்கும்போது அந்த மாதிரி வந்து நிறைய சர்ச்சுக்கெலாம் போகிறது, சின்ன பிள்ளைகள் அந்த மாதிரி இருந்தேன்னு இல்லையா, அது இந்த வசனங்களை பற்றியோ மற்ற வார்த்தைகளை பற்றி நமக்கு ரொம்ப ஆழமான காரியங்கள் தெரியவே செய்யாது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் ஆவியானவரால் கொண்டு வந்து நினச்சி நம்மளை சொல்லித்தரும் பொழுது தான் நமக்கு வந்து இந்த வேதாகமத்தினுடைய ரகசியங்களே நமக்கு தெரியுது. நம்ம ரகசியத்தை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு மனுஷன்கிட்ட போய் படிக்க வேண்டியதுக்கு அதிகமாக நம்ம செய்திகளை கேட்கும் எல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த செய்திகள்லேருந்து நமக்கு குறிப்பிட்ட ஒரு காரியங்களை தான் நமக்கு வந்து ஆண்டவர் சுற்றி காட்டுறதை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை வந்து நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். ஒரு பிரசங்கம் கேட்போம், அதில் எத்தனையோ வார்த்தைகள் சொல்லுவாங்க, நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஆனால் நமக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது நமக்கு அது இதயத்தில் பதிஞ்சிடும். ஆண்டவரே, நீங்கள் என்னோட பேசுகிறத நீங்கள் இவர் மூலமாக பேசியிருக்கீங்களே, இந்த செய்தியின் மூலமாக என்ன பேசுகிறீங்களேன்னு சொல்லி நம்ம அதை உணர்ந்து நம்ம அதுக்குன்னு அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்து தான் நம்ம ஜெபிக்கணும். வெளியே நம்ம வந்து முழுமையாக வந்து மனுஷனுடைய செய்தியை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடாது. ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு என்ன அழைப்புன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கேட்டு அதன்படி நம்ம நடந்து செல்லும் பொழுது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். இப்போ பிரித்தெடுத்தல் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தேவனோடு இருக்கணும், தேவனோட ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கணும்னு சொன்னேன். அவன் ஆண்டவருக்காக நம்ம நிற்கிறதுக்கு இருக்கணும். அடுத்தது தேவனுக்கு அவருக்குன்னே நம்ம வாழறதுக்கு நம்ம அர்ப்பணிச்சிருக்கணும். இப்போ பவுல் அப்படி தான் அர்ப்பணிச்சார். தேவனுக்காகவே தேவனுக்காக
தேவனுக்கு அருகே அவர் பக்கத்திலே இருந்து நம்ம ஜெபத்தோடு கூட இருக்காங்க பார்த்தீங்களா, எதுனாலும் சொல்லி கேட்டு கேட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த பவுல் சொன்ன காரியங்கள் இருக்கும். அப்போ இந்த விசுவாசில் அப்புறம் வந்து விசுவாசில் கீழ்ப்படுதலில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நம்ம வந்து வாழ்ந்து அவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி அவர் வந்து என்ன நம்மளை வெளிப்படுத்தி என்ன நம்மளை பிரித்தெடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்தோன்னு வைங்க, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் வந்து ஆண்டவர் இந்த விசுவாசில் கீழ்ப்படுதலெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்யறதுக்கு நம்ம அர்ப்பணிச்சிடணும். உலகத்தில் உள்ள காரியங்களெல்லாம் நம்ம மைண்டில் போட்டோம்னாக்கி மற்றவங்க இப்படி நடக்காங்களே, நம்ம ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணாலும் நம்முடைய வாழ்க்கையில் தவறி விழுந்துருவோம். அதனால் நீங்கள் எப்பவுமே வந்து நான் வந்து என்னுடைய விருப்பம் மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன வச்சுருக்காரோ அதுதான் நம்ம செய்யணும். அடுத்தது இன்னொன்று என்னென்னா, அடுத்தவங்க ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்காங்க அது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறதோ நமக்கு விருப்பம் வர்றதோ அதையும் நம்ம தவிர்க்கணும் கண்டிப்பாக. ஆனால் ஆண்டவர் வந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து அவர் நமக்கு தர்றதுக்கு வல்லமுள்ளவராக இருக்காருல. அதனால் உலகத்துக்கு ஏறத்த வேஷம் தெரியாமல் இருந்தாலே ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது நம்ம எல்லாவற்றிலும் கீழ்ப்படிஞ்சு இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமானது தான் நம்ம செய்வோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா சில காரியங்களை நம்ம தவறி போகிறதுக்கு வாய்ப்புகள் வரும் பொழுது அந்த தவறுகள் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவரே ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. இப்போ பவுலுக்கெல்லாம் அப்படி தானே உதவி செஞ்சு இப்போ ஊழியம் பண்ணவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு ஆண்டவர் உதவி இல்லைனாக்கி அவங்க ஊழியம் பண்ண முடியாது. அப்போ ஆண்டவருடைய உதவியை நாடி நம்ம தினமும் ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். ஆனால் தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னே எனக்கு தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே, என்னை உலக வாழ்க்கைக்கும் இந்த கிறிஸ்துவோடு வாழும் வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் காட்ட வேண்டும்னு சொல்லி என்னை வந்து உலகத்துலேருந்து பிரித்து எடுத்திருக்கீங்க ஆண்டவரே. நான் வந்து என்ன ஒன்றுக்குள்ளே உதவானவனாக கிடந்தேன், ஒன்றுக்கும் உதவாத பிள்ளையாக நான் இருந்தேன். அப்போ வந்து உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால என்னை கழுவி சுத்தப்படுத்தி உங்களுடைய பிள்ளையாக மாற்றிருக்கீங்களே ஆண்டவரே. அதனால் நான் உமக்கு பிரியமானது செய்ததுக்கு என்னை வந்து பிரித்தெடுத்துருக்கீங்க. அதை செய்து முடிக்க நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபையை தாங்க, உங்களுடைய பிரசனத்தினால எனக்கு உதவி செய்து என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கணும். நாம் வந்து அவருக்குரியவங்க, அவர் பிள்ளைங்கும்போது அவர் வந்து நமக்கு தகப்பனாக இருக்கார், நமக்கு பிதாவாக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அந்த அழைப்பில் நாம் வந்து ஓடி இந்த பவுல்லாம் பாருங்கள், ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாருன்னா, அவர் ஓட்டத்தை கரெக்டாக ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் செய்து முடித்ததுனால அவர் ஓட்டத்தை முடிச்சேன்னு சொன்னார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காரியங்கள்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் பார்த்தீங்களா. இந்த காரியங்கள்லேருந்து பவுல் காரியங்கள்லேருந்து நமக்கு என்ன ஆண்டவர் சொல்லித்தராரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்து நம்ம ஜெபித்தோம்னா ஆண்டவர் பிரித்தெடுத்தது எதுக்குன்னு சொல்லி நம்ம உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரிக்க மாட்டோம். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள நம்ம பிள்ளைங்களை பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சொல்லி அவங்களும் அந்த காரியத்தில் செயலாற்றி வர்றதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ததை நம்ம கண்ணால் கண்டு நம்ம ஆண்டவரை துதிக்க ஆண்டவர் உதவி செய்வார். அப்படியே நீங்கள் வசனங்களை தியானிக்கும் பொழுது ஜெபத்தோடு கூட இந்த வசனத்தை தியானிங்க. ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ, என்ன அழைப்பு இருக்கோ, என்ன பிரித்தெடுத்து நம்மளை வழி நடத்துகிறாரோ அந்த காரியங்களை மாத்திரம் போகணுமே வழியே மற்றவங்க சொன்னாலோ நம்முடைய சொந்த விருப்பத்தின்படியோ ஊழியம் செய்கிறதுக்கு நம்ம போகவே கூடாது. அது ஆவியானவர் நம்மளோட கூட வெளிப்படுத்துவார். நீங்கள் வசனத்தை தியானித்து ஜெபத்தோடு கூட செய்யுங்க. அந்த பெரிய காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து இந்த கடைசி நாட்களில் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் வசனங்களை தியானிக்கும் பொழுது நீங்கள் ஜெபத்தோடு கூட தியானிங்க. அப்பா பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே சர்வ வல்லவரே, உன் கரங்கள்
சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினே தாங்கினே உயர்த்தினே தப்புவித்தே, ஏந்தினே தாங்கினே உயர்த்தினே தப்புவித்தே, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் கரங்கள் எங்கள் ஆதாரமே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் கரங்கள் எங்கள் ஆதாரமே. நேற்றும் இன்றும் மாறாத தெய்வம் நீரே, பிரசன்னம் கூட இருக்க பயமே இல்லை. ஆவியானவர் எங்களை பிரித்தெடுத்தீ, கடைசி வரை எங்களை நடத்தி செல்வி. இயேசையா, பிரித்தெடுத்தீ நடத்தி செல்வி, ஒருபோதும் எங்களை கைவிடுவதே இல்லை. ஆம் சுவாமி, ஒருபோதும் எங்களை பிரித்தெடுத்த தேவன், உலகத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்து எங்களை நடத்தின தேவன் அவளை கைவிடலை ஆண்டவரே. அதுபோல எங்களையும் கைவிடாத தேவனா எங்களை கடைசி வரை. சத்துரு எத்தனை திட்டங்கள் ஆண்டவரே, அத்தனை திட்டங்களில் எங்களை மீட்டெடுத்து எங்களை நடத்துகிற நல்ல தகப்பனாய் இருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. எத்தனை ஆண்டவரே தரிசனத்தை கொடுத்திருக்கீங்க, அதை எத்தனை தாமதமானாலும் அதை நடத்தி செல்ல பலம் உள்ளவராக இருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. அதிலே நாங்கள் நிலைத்து நிற்க தகப்பனே, நிற்க முடியாதபடி ஆண்டவரே நாங்கள் அழுது நாங்கள் ஆண்டவரை தவிக்கும் பொழுது எங்களுக்கு உதவி செய்கிற ஒரு கரம் இருக்கிறபடியா நன்றி. இந்த கரத்தினால் எங்களை தாங்கி நடத்துங்கப்பா. உங்களுடைய கரம் எங்களை சுமந்து செல்கிறதா இருக்கிறது, எங்களை அணைக்கிறதா இருக்கிறது. நமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை வேதனை பாடுகள் மத்தியிலே நாங்கள் கடந்து போனாலும் என் தேவனுடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைப்பதை நான் பார்த்து ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நம்மை துதிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. பவுல் எத்தனை வேதனை மத்தியிலே கடந்து போகும்பொழுதும் ஊழியம் செய்யும் பொழுதும் ஆண்டவரே நம்மை துதித்தாங்களே, அதுபோல உங்களை துதிக்கிற பிள்ளைகளா நாங்கள் காணப்படணும் ஆண்டவரே. உங்களை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் காணப்படணும் ஆண்டவரே. நீங்க கொடுத்திருக்க தாளந்துகளை பயன்படுத்துகிற பிள்ளைகளாய் எங்களை பிரித்தெடுத்த நோக்கத்தை அறிந்து கொள்ளத்தக்கதா
எங்களுடைய தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே எங்களை தெரிந்து கொண்டபடி நான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஒரு அறிவும் கிடையாது தகப்பனே. எங்களை பிரித்து எடுத்து எங்களை உங்களுடைய வார்த்தையை சொல்வதற்கு எங்களை கற்றுத்தந்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவர். தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தினால் மூடி மறைத்து எங்களை பயன்படுத்துகிறீரே, அதுக்காக நன்றி ஆண்டவர். எங்களை பலப்படுத்த ஆண்டவர். சத்துருக்கு ஆண்டவரே சாவுமணி அடித்தீரே ஆண்டவரே. சத்துருவின் எல்லா திட்டங்களை உடைத்தெறிந்து மரணமே உன் கூரைங்க, ஆதாரமே உன் ஜெயமெங்க என்று சொல்லி வெற்றி வேந்தராய் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கபடியா எங்களுடைய வாழ்க்கையிலே இடைவிடுகிற அந்தவரே துன்பங்களை, தொல்லைகளை, நோய்களை, பிரச்சனைகளை கொண்டு வருகிற இந்த சத்துருவின் திட்டங்களுக்கு எங்களை விலக்கி காத்து ஆண்டவரே பிரசனத்தினால் உடைய கிருபையினால் எங்களை பிரித்தெடுத்த நோக்கத்தை ஆண்டவரே நடந்து செல்கிற பிள்ளைகளாய் நாங்கள் கடந்து செல்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வேதனையோடு காணப்படும் பொழுது உங்களுடைய பிரசனத்தை மாத்திரம் நாங்கள் ஆண்டவரை உணர்ந்து கொள்ளவும் அதிலே நாங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கவும் ஜெபிக்கிற பிள்ளைகளாகவும் காணப்பட எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே கேட்கிற பிள்ளைகள் என்ன தேவையா இருந்தாலும் செய்யுங்க ஆண்டவரே. அர்ப்பணிக்கட்டும், உமக்கென்று அர்ப்பணித்து ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. உலக ஞானம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய ஞானத்தினால் எங்களை நிறைத்து நடத்துகிற தயவுக்கா நன்றி. அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிறைத்து நடத்த வேண்டுமா இந்த நாட்களை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பவுலுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே ஆண்டவரே, உலகங்களையும் ஆண்டவரை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலக மனுஷனை பயன்படுத்த ஆண்டவரே பிரியப்படுத்துகிற வாழ்க்கையா எங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது ஆண்டவரே. எப்பொழுதும் உண்மை பிரியப்படுத்த உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே முற்றிலுமாய் ஆண்டவரே நீங்க உங்களுடைய கருத்தினால் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே எல்லாவற்றையும் தீர்மானித்து எங்களை நடத்த வேண்டுமா உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் உடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம். உடைய பாதத்திலே அமர்ந்துட்டு உடைய ஆண்டவரை வார்த்தையை தியானித்து அதன்படி நாங்கள் செயலாற்றி நடந்து சென்று ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு சத்துருவின் எல்லா திட்டங்களுக்கும் ஆண்டவரே முழுவதுமாய் ஆண்டவரே நாங்கள் பயப்படாதபடி தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், அப்படி ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த தைரியத்திலே உற்சாகத்தின் ஆவியினால் இன்னும் அதிகமாக நிறைக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே நீ செய்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. வார்த்தைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரை அவங்களுடைய இதயத்திலே கிரியை செய்து விசுவாசத்தை தூண்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவிசுவாசம் இருக்குமானால் எடுத்து விசுவாசத்தோடு இடத்துல ஜெபிக்கவும் உடைய பாத்திர அமர்ந்திருக்கவும் தேவ கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தப்படுத்தி ஆண்டவரே இந்த நாட்களை வைத்திருக்கீங்களே அந்த பரிசுத்தத்தை நாங்கள் முழுமையாய் காத்துக்கொள்ள உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உங்களுடைய தயவு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உங்களுடைய பிரச்சனை எங்களை மூடி மறைக்கணும் ஆண்டவரே. நாங்கள் போக்கிலும் வரத்திலும் கூட எங்களோடு கூட நீங்க இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு கூட பேசும்பொழுதும் உடைய பிரச்சனை எங்களோடு கூட இருக்கணும் தகப்பனே. உடைய வார்த்தை எங்களோடு கூட இருக்கணும். அது செயலாற்றி ஆண்டவரே மற்றவங்கள் மத்தியிலே ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதா எங்களுடைய வாழ்க்கை இருக்க நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீங்க எடுத்து பயன்படுத்தணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஒவ்வொரு கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. நம்மிடத்திலே கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், கிருபையை பெற்றுக்கொள்ளட்டும், பிரசனத்தை இன்னும் அதிகமாய் ஊற்ற அவங்க உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கட்டும். ஆவியானவரால் இன்னும் அதிகமாய் நிறைக்கப்பட தேவன் பயன்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் அப்படியே நீர் உற்சாகத்தின் ஆவியினால் நிறைத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிரித்தெடுத்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டு செயலாற்ற நாட்களே பவுல் மூலமா எங்களுக்கு எழுதி தந்திருக்கீங்களே சுவாமி. அதன் மூலமா நாங்கள் கற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம். எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதிவு கொடுத்து கொண்டு இருக்கிறப்பா நன்றி. வசனங்களை தியானிக்கும் போது எங்களோடு பேசின தயவுக்காக கூட உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. உங்களுடைய கிருபை எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி. இன்னும் நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம். துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மறுபடியும் அவனுடைய சமூகத்திலே வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதி கனமயமெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே. ஆமென்.